Hi students, welcome to Umparai Training Academy. இப்போ எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. அப்போ எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் தான் கண்டினியூஸாக ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சோசியல் பார்க்க போகிறோம். ஓகே, எப்பவும் போல சோசியல் மல்டிபிள் கொஸ்டினாக தான் இருக்க போது ஒரு டாப்பிக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு ஹிஸ்ட்ரி மட்டுமோ பார்க்க போகிறது கிடையாது, மொத்தமாக சோசியல் ஓகேங்களா. அப்போ அதில் ஹிஸ்ட்ரி வரப்போகுது, பாலிட்டி வரப்போகுது, ஜாகிரபி எல்லாமே மிக்சடாக தான் வரும் சரிங்களா. எப்பவும் போது நம்ம ஒரு டாபிக் பற்றி ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம்னா அதை சுற்றி 360 டிகிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிடுறோம். அதே மாதிரி நம்ம போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ஏதாவது எஸ்ஐ அல்டிமேட்லேயே நம்ம போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த எஸ்ஐ அல்டிமேட்ல நம்ம மொத்தமா நடத்துறதுல இருந்து நான் கொஸ்டின் கொடுத்ததுல இருந்து கேள்வி கேட்க மாட்டேன். நான் சொன்ன எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ல இருந்து லாஸ்டா ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன். அந்த 5 கொஸ்டின் நீங்க என்ன பண்ணிடணும்னா ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. தனித்தனியா ஆன்சர் பண்ணாலும் ஓகே தான், வந்துட்டு ஒரே கமெண்ட்ல 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தெளிவா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நீங்க என்ன பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய ஹிஸ்டரியா இருந்தா சொல்லக்கூடிய கதைகளை கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா. போலாமா, கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்கலாம் சரிங்களா. ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு வார இதழ் ஓகேங்களா, வார இதழ் வீக்லி ஸ்டார்டட் இன் ஓகேங்களா. ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க, தொடங்கிய நபர் கேட்கிறாங்க ஓகே. தொடங்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா. ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் 1907ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது யார் தொடங்கினா அதை பத்தி நம்ம தெரிஞ்சு, யார் தொடங்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அயோத்திதாசர் பண்டிதர் அவர் தான் இந்த ஒரு நாளிதழ் ஒரு வார இதழை தொடங்கியிருப்பார் ஓகே. இது யார் இந்த அயோத்திதாச பண்டிதர்? இவருடைய இயற்பெயர் காத்தவராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவர் என்னவா பெயரை மாத்திருப்பாருன்னா அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை மாத்திக்குவார் ஓகே. வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா. அது இதே மாதிரி அம்பேத்கர் இதே மாதிரி தான் தன் ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் பெயரை மாத்துவார். அப்ப இவரை நம்ம என்ன சொல்லி அழைப்போம் அப்படின்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுவார் ஓகே. நம்மலாம் பெரியாரு, இரட்டைமலை சீனிவாசன் முன்னாடியே அயோத்திதாசர் தமிழ்நாட்டில் சீர்திருத்தங்களை பண்ணியிருப்பார் ஓகேங்களா. அதான் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா. சவுத் இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. வேற தவிர வேற என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, நிறைய விஷயம் இருக்குது, முக்கியமான அமைப்பு சொல்லிருக்கான். திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாரு. 1891 நீலகிரியில இதோடைய முதல் மாநாடு நடைபெறும் ஓகேங்களா. திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கி இருப்பாரு. 1891 நீலகிரியில் இதன் முதல் மாநாடு நடைபெறும் ஓகேங்களா. இது அல்லாம சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாரு. ஏன்னா இறுதி காலத்துல இவர் பௌத்த மதத்தை தழுவிருப்பார் ஓகே. அம்பேத்கர் மாதிரியே தான் இவரும் ஓகேங்களா. ஆனா அம்பேத்கருக்கு முன்னாடியே இவர் நடந்தவர் ஓகேங்களா. அதே மாதிரி வார இதழ் ஒரு பைசா தமிழ் உருவாக்கி இருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே 1882 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஜான் திரவியம் அப்படி ஒரு நபர் கூட சேர்ந்து திராவிட பாண்டியன் என்ற இதழையும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இன்னொரு ஒரு பைசா தமிழன். இவருடைய இறப்பு எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 1914 இவர் இறந்து போயிருவாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் இது தமிழன் என்ற பெயர் மாற்றப்பட்டு கண்டினியூஸ் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. முடியுதா ஓகே. அப்போ ஒரு பைசா வார இதழ் 1907 இருந்து இறப்புக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிட்டு வேற பெயர்கள்ல இது நடைமுறைக்கு வரும் ஓகேங்களா. இதுதான் அயோத்திதாசர் ஓகே. அயோத்திதாசரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபேக்சுவல் பாயிண்ட், நிறைய வந்தாலும் இதுதான் மேஜரான ஒரு பாயிண்ட். பௌத்த மதத்தை தழுவி இருப்பாரு ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் ஜியோகிராஃபி கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாலே சரியான இணையை நினைச்சிடாதீங்க, இன்கரெக்ட் பேரையும் கேட்பாங்க, தவறானதையும் கேட்பாங்க ஓகேங்களா. என்ன இருக்குது? உயிர்கோள காப்பகங்கள் அது எந்த மாநிலத்தில் இருக்குது படிச்சுக்கணும் ஓகே. கம்பல்சரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். நீங்க அதை மேப் வச்சு படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. உயிர்கோள காப்பகங்கள் இந்தியாவில் எங்கெங்கதான் இருக்கு, அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்றது படிக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? பஞ்ச்மாரி ஓகேங்களா. உயிர்கோள காப்பகம் எங்க இருக்குது அப்படி பார்த்தா மத்திய பிரதேசம். ஃபர்ஸ்ட் இது கரெக்ட் ஓகேங்களா. நான் இது அல்லாம வேற என்ன எக்ஸ்ட்ரா உங்களுக்கு உயிர்கோள காப்பகம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் ஓகே. அடுத்து சேஷாச்சலம் ஓகே. அது எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்குது ஓகேங்களா. மானஸ் மேகாலயா கிடையாது, தவறு. மானஸ் எங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கு. மானஸ் உயிர்கோள காப்பகம் அசாம்ல இருக்குது, மேகாலயா கிடையாது, தவறாக தான் புரிஞ்சிருக்குது. அப்ப ஆன்சர் இதுதான் சரி. அடுத்து பார்க்கலாம் சுந்தரவன காடுகள்
இந்த சுந்தரவன காடுகள் பெயர் வந்தாலே கண்ணை மூடிட்டு போட்டுறணும். அது காடுகளா இருக்கட்டும், பயோஸ்பியர் ரிசர்வா இருக்கட்டும், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். இதுவும் சரி. அப்போ தவறானதான் கேட்கிறாங்க. மானஸ் மட்டும்தான் தவறு, மேகாலயா கிடையாது, அசாம்ல இருக்குது. ஓகே, இது அல்லாம வேற என்னதான் பயோஸ்பியர், அதாவது நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ் வேற என்னதான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆனது முன்னாடி கேட்டிருக்கிறது சொல்ற பாருங்க, பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, பன்னா உயிர்கோள காப்பகம், அதுவும் மத்திய பிரதேசத்துல இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நந்தா தேவி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுக்கு மெயினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 பயோஸ்பியர் ரிசர்வ் பார்க்கணும். தமிழ்நாட்டுக்குரிய 3 உயிர்கோள காப்பகம் என்னதான் சொல்ற பாருங்க. ஒண்ணு கீழே இருந்ததுதான் அகஸ்திய மலை. ஓகேங்களா, திருநெல்வேலி கேரளா பாடக்கூடிய அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள காப்பகம். கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா பயோஸ்பியர் ரிசர்வ். அடுத்து நீலகிரி உயிர்கோள காப்பகம். இந்த 3மே தமிழ்நாட்டில் இருக்குது. பன்னா சேஷசதம் எங்க இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோக்கி அப்படி சொல்லிட்டு வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே இதர பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா, இது என்ன சார் பயோஸ்பியர் உயிர்கோள காப்பகம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அது நிறைய தாவரங்கள் நிறைய விலங்குகள் நிறைந்த ஒரு பகுதி. அது ஒரு காக்கப்படக்கூடிய ஏரியா. ஓகே, ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பெரிய விஷயம் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா அது உயிரினங்கள் நிறைய இருக்கு வாழ்ந்தது. அடுத்து பாலிட்டி கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. பாராளுமன்றத்தின் 2 அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பது யார்? ஓகேங்களா, who presides over the joint sitting of the parliament. ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர்னா என்ன? பாராளுமன்றத்துல 2 அவை இருக்கு. என்ன அவையில இருக்குது? லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. மக்களவை, மாநிலங்களவை. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, மக்களவை அப்படிங்கிறது வந்து டைரக்டா பீப்புளால் தேர்ந்தெடுக்கக்கூடியது. மாநிலங்களவை அப்படின்னா எம்எல்ஏக்கள் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கக்கூடியது ராஜ்யசபா. ஓகேங்களா, இப்போ எப்பவுமே ஒரு பில், ஒரு மசோதா. ஓகேங்களா, அதாவது 2 விஷயம் சொல்லணும். ஒன்னு ஆக்ட், இன்னொன்னு பில். ஓகேங்களா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல சட்டம், மசோதா. சட்டத்தோடைய முன் வடிவம் தான் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க, பில். ஓகேங்களா, அப்ப இந்த பில் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அந்த பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னவா மாறும்? சட்டமாவே மாறும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ 2 ஹவுஸ்லையும் பாஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியம். எல்லா பில்லும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மணி பில் தான் கொஞ்சம் வந்து லோக்சபால மட்டும் பாஸ் பண்ணாலே போதும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பில்ஸ் எல்லாமே லோக்சபாலையும் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் கிட்டே போகும். ஓகே, சரி. இப்போ ஒரு சில டைம் ஒரு ஹவுஸ்ல பாஸ் ஆகி இன்னொரு ஹவுஸ்ல பாஸ் ஆகாம இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை டைம்ல கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 அவையும், ஓகே, லோக்சபா ராஜ்யசபாவையும் 2ஐயும் ஒரே இடத்துல கூட்டி ஒரு ஹால்ல வந்து உட்கார வச்சிருவாங்க. 2 பர்சன்ஸ், 2 ஹவுஸ் மெம்பர்ஸையும் ஒரே இடத்துல கூட்டி ஒரு பெரிய ஹால் இருக்கும், அங்க உட்கார வச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் கூட்டத்தொடர், ஜாயிண்ட் சிட்டிங். இப்போ எந்த பில்ல வந்து அந்த முரண்பாடா இருந்து அந்த பில்ல வந்து எல்லாருடைய மத்தியில வச்சு மொத்தமா பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லுவாங்க. அப்போ லாஜிக்கா யோசிப்பாரு, லோக்சபா நடக்கும் பொழுது லோக்சபா தலைமை தாங்கிறது, பிரிசைட் பண்றது ஸ்பீக்கர். ராஜ்யசபா நடக்கும் போது தலைமை தாங்கிறது துணை குடியரசுத் தலைவர். அவருக்கு இன்னொரு பதவி கொடுக்கக்கூடிய பதவி என்னன்னா ராஜ்யசபாவுடைய சேர்மன். அவர் தான் சேர்மன் தான் வந்து பாப்பாரு. இப்ப 2 ஹவுஸையும் சேர்ந்து வைக்கும்போது 2 பேரும் தலைமை தாங்க முடியாது, ஒருத்தர் தலைமை தாங்கணும். அப்போ 2 ஹவுஸ்ல எது ஓரளவுக்கு பவர்ஃபுல் சொல்லுவோம்? லோக்சபா தான் பவர்ஃபுல். அதனால லோக்சபாவுடைய தலைவர் ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் தான் என்ன பண்ணுவார்னா ஜாயிண்ட் சிட்டிங்கு என்ன பண்ணுவாரு, நம்ம பிரிசைட், அதாவது தலைமை வைப்பார். ஓகேங்களா, இது அல்லாம ஜாயிண்ட் சிட்டிங்க்கு ஆர்டிகல் படிக்கணும். ஆர்டிகல் 108 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 108 நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவசர கால ஆம்புலன்ஸ் ஞாபகம் வரும். அப்போ 2 சட்டமும் பாஸ் ஆகாத அவசர கால நேரங்கள்ல ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டத்தொடர் வந்து நிகழ்த்துவாங்க. 108 ஆர்டிகல். அதே மாதிரி இந்தியாவில் நீங்க சொன்ன மாதிரி எத்தனை தடவை சார் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னா 3 தடவை நடந்திருக்கு. ஓகேதா, 3 தடவை வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஓகேதா, ஒரு 3 பில் வந்து பாஸ் பண்றதுல சிக்கல் இருந்தது. அதாவது வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961, அடுத்து பேங்கிங் ப்ரொவிஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஒரு பில், அதுக்கப்புறம் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் தீவிரவாத தடுப்பு சட்டம் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 சட்டம் கொண்டு வருவதற்கு இந்த மாதிரி இடைஞ்சல் வந்ததுனால இந்த 3 தடவை இந்த கூட்டத்தொடர்ங்கிற விஷயம் நடந்திருக்குது. ஓகேங்களா, ரைட்டா? முக்கியமான விஷயம், ஆர்டிகல் கேட்பாங்க, எத்தனை தடவை நடந்தது கேட்பாங்க, யார் தலைமை தாங்கன்னு கேட்பாங்க. இதுதான். இதை தாண்டி பெரிய அளவுக்கு ஜாயிண்ட் சிட்டிங்ல கேட்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு பாயிண்ட் கிடையாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின்,
ஆறுகளின் மொத்த நீளத்தை பொறுத்து இறங்கு வரிசையில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் அமைவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. ஓரளவுக்கு யோசிக்கக்கூடிய தன்மை உருவாக்கக்கூடிய கேள்விகள் இது ஒரு கேள்வி. சரிங்களா? சும்மா வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போடுறத போன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண ஈஸியா போட்டுடலாம். ஆனால் இதெல்லாம் அப்படி போட முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் திங்கிங் பண்ணணும், யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் இறங்கு வரிசைன்னு அர்த்தம் புரிஞ்சு, டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சு. என்னது? பெருசுல இருந்து சின்னதை எழுதணும். ஓகே, பெரிய லென்த்ல இருந்து சின்ன லென்த் வரைக்கும் எழுதணும். அதே ஏறு வரிசைனா சின்ன லென்த்ல இருந்து பெரிய லென்த் வரைக்கும் எழுதணும். இதுதான் ரெண்டுக்கு ஏறு வரிசைக்கு இறங்கு வரிசைக்கு இருக்க வித்தியாசம். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க? இறங்கு வரிசை. இப்ப பெரியது என்ன, அதுக்கப்புறம் அது அடுத்த பெரியது என்ன, லாஸ்ட் சிறியது என்ன, இப்படிதான் அரேஞ்ச் பண்ணணும். இது முக்கியமா தெரியும். இதே மாதிரி வேற என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, ஆறுகள் கேட்டிருக்காங்க, மலைகளுடைய உச்சி அதோடைய உயரம் வச்சு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா மாநிலத்துடைய சைஸ் கேட்கலாம். இந்த மாதிரி எப்படினாலும் கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? கேள்வி சட்டரை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? இப்ப இது எது பெரியது அப்படின்றத பாக்கலாம். நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாரு, 4 ஆறு கொடுத்துருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறு தான், கஷ்டமானது கிடையாது. காவிரி, தாமிரபரணி, பாலாறு, வைகை தான். அப்ப எது இருக்கிறதே பெருசு நீ நினைக்கிற? ஓகே, தோராயமா நீ சொன்னா கூட தாமிரபரணி தமிழ்நாட்டில் உற்பத்தி தமிழ்நாட்டிலே முடியுது. பாலாறு கொஞ்சம் வெளிச்சேற்ற உற்பத்தியானது தமிழ்நாட்டில் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் பாயுது. வைகையும் அதே மாதிரிதான். அப்போ காவிரி தான் மிகப்பெரிய நதி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 850 கிலோமீட்டர். ஓகேங்களா? கர்நாடகா மாநிலத்துல தலக்காவேரி, குடகு பகுதி தலக்காவேரியில் உற்பத்தியாகி அப்படியே தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டம் மெஜாரிட்டியான சென்ட்ரல் இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்கள்ல பாஸ் ஆகுது. ஸ்டான்லி, ஓகேங்களா, ஸ்டான்லி அணை வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்ப 850 கிலோமீட்டர் வந்து காவிரி ஆறு இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன சார் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாறு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? பாலாறு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா 348 கிலோமீட்டர் பாலாறுடைய ரிவர் லென்த். ஓகேங்களா? அடுத்து வைகை ஆறு, மதுரை மாவட்டங்களில் பாயக்கூடிய வைகை ஆறு 258 கிலோமீட்டர். ஓகேங்களா? தாமிரபரணி 128 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்ப இதை வச்சு நீ என்ன பண்ணிருந்தா வரிசைப்படுத்திருக்கும். சார் எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் கரெக்டா பண்ணணுமானா காவிரி ஆறுடைய லென்த் கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனா மீதி எல்லாத்தையும்னா ஓரளவுக்கு 100க்கு மேல 250 கிட்ட அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. நீ ஆப்ஷன் வச்சு வெயிட் பண்ற, எங்கேயாவது கரெக்டா மைனூட்டா கேட்டுட்டான்னு கேட்கற, அலைன் தான் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு தோராயமா தெரிஞ்சு நீயே அலைன் பண்ணிருந்தாங்க. அப்ப ஆப்ஷனை வரேன், இங்க காவிரி தான் ஃபர்ஸ்ட் இடம். அப்ப ஆப்ஷன் 1 இருக்கிற மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப ஆப்ஷன் எலிமினேட் பண்ணவே முடியாது. நீ ரெண்டாவது பெரிய நதி பாலாறு அப்படின்னு ஒரு நதி வந்து வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாயுது. அதை நீ கண்டுபிடிச்சா எத்தனை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம் பாருங்க. 1, 3 இது இருக்கும். ஓகேங்களா? இதுவும் இருக்கும். ஆனா இந்த 2 ஆப்ஷனும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா? ரெண்டாவது பெரிய நதி சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா தாமிரபரணி இருக்கிறது சின்ன நதி அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆப்ஷன் போட்டு வந்துடலாம்? ஆப்ஷன் பி போட்டு வந்துடலாம். ஏன்னா அதுதான் 1, 3, அடுத்து 4, அடுத்து 2. இதுதான் வந்து பெருசுல இருந்து அப்படியே சின்ன சைஸ் கொண்டு வரும். ஓகேங்களா? ஓகே, இது அல்லாம நீ என்ன படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆறுகளுக்கும் துணை நதிகளையும் படிக்கணும். கிளை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காவிரி நதி அப்படி இருக்குன்னா அமராவதி, கொள்ளிடம், ஓகே, இதெல்லாம் வந்து கிளை நதிகள், துணை ஆறுகள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்யாறு, ஓகே, துணை ஆறுகள் செய்யாறு, மலட்டாறு, பொன்னி, இதெல்லாம் புக்ல கொடுத்துருக்காங்க துணை ஆறுகள். இதெல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவும் படித்து வச்சுக்கணும். கிலோமீட்டர் படிச்சுக்கணும், எங்க உற்பத்தி ஆகுது படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து கலக்கிறது பே ஆஃப் பெங்கால், வங்காள விடா தான் கலக்குது. ஓகேங்களா? ரைட்டா? குடியரசுத் தலைவரை நீக்கம் செய்தது குறித்தான சரத்து. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் நீக்கம் செய்ய முடியுமா? தாராளமா செய்யலாம் சார். அவ்வளவுதான் உச்சபட்ச தலைவர். என்னதான் உச்சபட்ச தலைவரா இருந்தாலும் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாரையும் பதவி நீக்கம் செய்வதற்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? அப்ப அது என்ன பேசுறாங்க? ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவருடைய தகுதிகள் ஞாபகம் வச்சுக்கணும். 35 ஏஜ் நிரம்பியவராக இருக்கட்டும், வயது 35 வயது நிரம்பியவராக இருக்கட்டும். லோக்சபாவில் எம்பி ஆவதற்கு என்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதி நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதே வைஸ் பிரசிடென்ட்னா ராஜ்யசபாவுடைய எம்பி, அதே மாதிரி சிட்டிசனா இருக்கும். ஓகே, இதுதான் மேஜர் குவாலிஃபிகேஷன், குடிமகனாக இருக்கு. அப்ப இந்த குடியரசுத் தலைவர் எப்ப தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனலே மீறினா, ஓகேங்களா, நம்மளுடைய அரசியலமைப்பை மீறும் பொழுதுதான் நீங்க என்ன செய்யணும்னா பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேங்களா? அதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய எம்பிக்கள் ஆதரவு வேணும், மெஜாரிட்டி வேணும். ஓகேங்களா? அப்ப அதை குறித்து பேசக்கூடிய ஆர்டிகல் கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 61. ஓகேங்களா? அதுதான் வந்து குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஆர்டிகலை பேசுது. ஓகேங்களா? ஆர்டிகல் 61. ஓகே, அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் உள்ள மொத்த செம்மொழிகளின் எண்ணிக்கை என்ன கேட்கிறார்? கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. இந்த இயர் கூட கேட்பாங்க. செம்மொழிகள் அப்படின்னா நல்ல உறுதி வாய்ந்த ஒரு மொழிகளை தான் செம்மொழிகள் அந்தஸ்தை வந்து கொடுப்பாங்க. ஓகே, மொத்த எத்தனை செம்மொழிகள் கேட்கிறாங்க? 6 செம்மொழிகள் இருக்கு. எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்,
சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளம், எல்லாமே சவுத் லாங்குவேஜஸா இருக்கு. அப்புறம் ஒடியா, இந்த லாங்குவேஜஸ் தான் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? எந்த வருஷம் கேட்பாங்க? 2004, 2005, 2008, இதுவும் 2008. தெலுங்கும் கன்னடாவும் ஒரே வருஷம். மலையாளம் 2013, ஒடியா 2014. ஓகேங்களா? இந்த வரிசையும் முக்கியம். என்னென்ன இயர் இருக்கிறது மேட்ச் ஆஃப் ஆல் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இயர் பார்த்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செம்மொழிகள். ஓகேங்களா? அடுத்து லார்ஜஸ்ட் லகூன் லேக். லகூன் லேக் அப்படின்னா மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சிலிகா லேக் எங்க இருக்குது? ஒடிசால இருக்கக்கூடிய சிலிகா லேக் தான் மிகப்பெரிய காயல் ஏரி, மிகப்பெரிய ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி எல்லா ஏரியும் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது, சரி எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு பார்த்துக்கணும். வேம்பநாடி ஏரி, இது ஒரு லகூன் ஏரி தான், கேரளாவில் இருக்கு. ஓகேங்களா? கொலேறு ஏரி ஆந்திர பிரதேசத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் புலிக்காட் லேக் வந்து தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர பிரதேசோடைய பார்டர்ல இருக்கக்கூடிய ஏரி தான், நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய ஏரி தான் புலிக்காட் ஏரி. ஓகேதா? என்னென்ன ஏரிகள், என்னென்ன ஆறுகள், இதெல்லாம் வாட்டர் ரிசோர்ஸ் டாபிக் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு, எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம் வருது. இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் எப்போது துவங்கப்பட்டது? அவனே குழு கொடுத்துடலாம். ஓகே, அப்ப நீ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது தெரிஞ்சாலே எப்ப தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஆன்சர் வந்து 2016. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. நம்ம அங்கீகரிச்சது 2016ஆம் ஆண்டு தான் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளும். என்ன சார் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்? மலிவான, ரொம்ப ரொம்ப மலிவான விலையில மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு தானியங்களை கொண்டு போய் செய்யக்கூடியதுதான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? 2013ஆம் ஆண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வருஷம் 2 சட்டம் மிகப்பெரிய அளவு கொண்டு வரப்பட்டு பேசும் பொருளானது. ஒண்ணு இந்த உணவு பாதுகாப்பு சட்டம், இன்னொன்னு அப்படி பார்த்தீங்கன்னா லோக்பால் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழலை ஒழிப்பதற்காக லோக்பால் சட்டம். இந்த ரெண்டுமே வந்து 2013 தான் ஏற்றப்பட்டது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 2016. ஓகேங்களா? இயர் முக்கியம். இயர் கேட்பாங்க. 9th புக்ல இந்த பாயிண்ட் தான் இருக்குது, எல்லாமே புக்கில் தான் இருக்குது. புக்கு தெளிவாக முடிச்சிடலாம். இந்திய வெளியுறவு கொள்கை குறித்து பேசும் சரத்து. ஓகே, என்ன வெளியுறவு கொள்கையை பத்தி நம்ம ஏதாவது ஆர்டிகல் பேசுதா? சரத்து, விதி எதுனாலும் அது ஆர்டிகல் தான் பேசுது. ஓகேங்களா? அப்ப ஆர்டிகல்ல நம்ம பார்ட்ஸ்ல டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிபிஎஸ்பினா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனையாவது பகுதியா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா பகுதி 4ல வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஓகேனா? முதல் பகுதி இந்தியாவுடைய பகுதியை பத்தி பேசுவாங்க, 2வது பகுதி குடியுரிமை பத்தி பேசுவாங்க, 3வது பகுதி அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுவாங்க, 4வது பகுதி டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் 4வது பகுதி. ஓகேங்களா? ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் இருக்கும். எல்லா ஆர்டிகலும் நம்ம படிக்கணும்னா சம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் மட்டும் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுல கடைசி ஆர்டிகல் தான் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக அமைதியை பேணுவதற்காக ஃபாரின் பாலிசி முக்கியம். அப்ப ஆர்டிகல் 51 தான் நம்மளுடைய அயல்நாட்டு வெளியுறவு கொள்கையை பத்தி பேசுது. ஓகேங்களா? அடுத்து போலாமா? இந்தியாவில் தாமிர படிவுகள் அதிகம் கிடைக்கும் மாநிலம். ஜியோகிராஃபில என்னென்ன ரிசோர்சஸ் எந்தெந்த மாநிலத்துல அதிகமா கிடைக்கும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது கோல், நிலக்கரி எங்க அதிகமா கிடைக்குது, சில்வர் வெள்ளி எங்க அதிகமா கிடைக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலுமினியம் எங்க அதிகமா கிடைக்குது, காப்பர் எங்க அதிகமா கிடைக்குது சொல்லி எந்தெந்த மாநிலங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பாருங்க. அதுல ராஜஸ்தான் மாநிலங்கள்ல அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதிகமான காப்பர், செம்பு படிவங்கள், தாமிர படிவுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா அது காப்பர். இதே அலுமினியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒடிசா இருக்கும். ஓகே, ஒடிசா அலுமினியத்துல முதல் இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு உலோகங்களும் எந்தெந்த மாநிலம் முதல் இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு வீடியோல எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ்ல ஒரு பார்ட்டுல நம்ம ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நான் எப்போ சொன்ன மாதிரி கடைசி ஒரு 5 கேள்வி கேட்பேன், அது நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. ஓகே, அதுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம நடத்துறதுல இருந்து எக்ஸ்ட்ரா சொன்ன பாயிண்ட்ல இருந்து தான். ஓகேங்களா? அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழங்கிற ஒரு நாளில் நடத்தினாரு, ஒரு வார இதழ் நடத்தினாரு. அவர் கொண்டு வந்த இன்னொரு ஒரு பத்திரிகையின் பெயர் என்ன, இதழ் பெயர் என்ன, அப்படி சொல்லிட்டேன், அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்தியாவில் எத்தனை தடவை கூட்டத்தொடர் நடந்திருக்கு, எத்தனை டைம், ஹவு மெனி டைம்ஸ் நடந்திருக்குது, அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜியோகிராஃபில காவிரி ஆறின் நீளம் என்ன? ஓகே, காவிரி ஆறின் நீளம் என்ன,
நான் சொல்லல, இதுல நீங்க தெரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. காவிரி ஆறின் மொத்த நீளம் நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டுல எவ்வளவு கிலோமீட்டர் பாயுது அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நுணுக்கமாவும் படிக்கணும், ஓகேதா? ஏன்னா அது புக்ல இருக்குது, ஓகேதா? அதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 4வது கேள்வி எக்கனாமிக்ஸ்ல படிக்கலாம். எக்கனாமிக்ஸ் வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, ஓகேங்களா? தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆன்சரை பார்த்தா கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன சொல்லியிருப்பேன் அதை சொல்லுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிட்டியில இன்னொரு கொஸ்டின் கேட்போம். பாலிட்டியில அடிப்படை உரிமைகள் எத்தனையாவது பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? இந்த 5 கொஸ்டினுக்கு கமெண்ட்ல 1 2 3 போட்டு ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடத்துறதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கள்லயோ அது வந்து கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணிடுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ.